அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. இயற்கையே மனிதன், இயற்கையே கடவுள், இயற்கையே பிரபஞ்சம், இயற்கையே எல்லாமே. எல்லாமே இயற்கை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பார்த்த வீட்டில் தெற்கு பார்த்த வாசல். நான் வாசலை பற்றி பேசிய பிறகு நீங்கள் யூடியூப்பில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய வாசல் வீடியோ இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் யூடியூப்பில் பார்த்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் இந்த வாசலை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணி பாருங்கள். சும்மா யூடியூப்பில் எவ்வளவோ பேசுகிறாங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பிரபலங்கள், அனுபவங்கள், அப்புறம் வயதானவர்கள் இப்படின்னு சொல்லி இதில் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. வாஸ்து நிபுணர்களை தரம் பிரிப்பது, வாஸ்து நிபுணர் கடவுளா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பேச போகிறேன், உறுதியாக பேச போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்தோட ஒரு 4 பாயிண்ட் தான். இன்னுமே பெரிய ஒரு டாபிக்லாம் இன்னுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களோடு நம்ம கடந்து போகிறோம். அந்த வகையில் மேற்கு பார்த்த வீட்டில் தெற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறத நீங்கள் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா அமைக்கலாம். எவ்வாறு அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேற்கு பார்த்த வீடு தலைவாசல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ தெற்கில் ஒரு தலைவாசல் இருக்குது. தென்கிழக்கு தெற்கில் ஒரு உச்சத்தில் ஒரு வாசல் அமைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மேற்கில் இருக்கும் வாசல் இருந்தால் நீங்கள் தென்கிழக்கு தெற்கில் வாசல் அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 வாசல் வேண்டாம், மேற்கு பார்த்த வாசலாகவே வச்சுக்கோங்க. இல்லை சார், எனக்கு மேற்கு பார்த்த வாசல் வேண்டாம், தெற்கில் ரோடு இருக்குது, தெற்கு பார்த்த வாசலை நாங்கள் பயன்படுத்தலாமா? மேற்குலேயும் ரோடு இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த பக்கமும் ரோடு இருக்குது சார், பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம். இந்த வாசல் எங்கே மாற்றங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நான் இந்த தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய இடங்கள்ல இந்த தெருக்குத்து அப்படிங்கிற வரக்கூடிய இடங்கள்ல நிறைய நான் சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். வீடை மாற்றம் அப்படிங்கிறது உண்மைதான். வீடு மாற்றம் பண்ண தான் போகிறோம். ஒரு இடத்தை காலி பண்ண தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு வீடை போனோடனே அந்த வீடை பார்க்குறதுக்கு அது வீடை நீங்கள் மாற்றிடுங்க அப்படிங்கிறது ஆன்சராக இருந்தாலும், அப்போ எதுக்கு நம்ம போகணும் அந்த இடத்துக்கு? நம்ம எதுக்கு போகணும்? சில நல்ல விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துரைத்து அதில் ஏதாவது அவங்க மாற்றம் அடையும் வரை அவங்கள காப்பாற்றணும். அவங்கள ஒரு சின்ன இப்போ ரோட்டில் போகிறோம், நடந்து போகிறோம், ஒரு கல் இருக்குது சார் பார்த்து போங்க, அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது சார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது போல தான் நான் பார்ப்பேன். அவ்வளோதான். அந்த பள்ளத்தை கடந்து போவாங்க இல்லையா? பள்ளம் இருக்கும், ரோட்டில் பள்ளம் இருக்குங்காக நம்ம போகாமையே இருக்க முடியாது இல்லையா? அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுவேன். அப்போது மேற்கு பார்த்த வீட்டில் அந்த தெற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறதை தவிர்ப்பது நல்லது. இன்கேஸ் தென்கிழக்கு தெற்கில் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் மேற்கில் ரோடு இருக்குது, சுற்றி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் தென்கிழக்கு தெற்கில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அமைச்சுக்கோங்க. மேற்கு தெற்கு அப்படிங்கிறது நீங்கள் எந்த வாசல் வச்சாலும் அதை பற்றி எனக்கு மிகப்பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. அதனால் நீங்கள் மேற்கு பார்த்தே பயன்படுத்திக்கோங்க. தெற்கு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை சார், தெற்குலேயே எனக்கு வாசல் நல்லா இருக்குது, எனக்கு தெற்கு பார்த்த வாசல் தான் யோகம், ராஜயோகம், நான் டாப் டக்கராக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் மேற்கு வாசலை 2 வாசல் வேண்டாம். இந்த மேற்கும் தெற்கும் அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். மேற்கில் ஒரு வாசல், தெற்கில் ஒரு வாசல் வேண்டாம். இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல் அமைக்கணுங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அதை நீங்கள் வீடியோஸ் என்னுடைய வீடியோஸை நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பேசியிருக்கிறோம், நம்ம என்னென்ன தகவல் சொல்லியிருக்கிறோம், என்ன மாற்றம் கொடுத்துருக்குறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.